உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் உன் அப்பன் நான் சென்றிருந்தேன். அங்கு நான் கண்ட காட்சி எனக்கு வியப்பாக இருந்தது. என் குழந்தையே, உன்னுடைய கஷ்டகாலம் முடிகின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் என்ன நடந்தது, உன் அப்பன் அங்கே என்ன காட்சியை கண்டேன் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அங்கு நடந்த விஷயம் உனக்கு மனதில் சந்தோஷத்தை கொடுப்பதாக மட்டுமே இருக்கப் போகின்றது. முதலில் இந்த அப்பன் எதற்காக உன்னுடைய துரோகியின் இல்லத்திற்கு சென்றேன் என்று சொல்கின்றேன். பல நாட்களாக அவர்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கு தண்டனையை கொடுத்துவிட வேண்டும் என்று உன் அப்பன் நான் நினைத்தேன். ஏனென்றால் ஒரு முறை உனக்கு துரோகத்தை செய்தது பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது. அதிலிருந்து அவர்களை திரும்பிக் கொள்வதற்காக வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் சிந்தித்தார்கள். அதனால் தண்டனை கிடைக்கவில்லை என்றவுடன் அதை அவர்கள் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார்கள். நாம் கொடுத்த வாய்ப்பு எல்லாம் அவர்கள் விட்டுவிட்டார்கள். இனியும் அதை ஒன்றும் செய்துவிட முடியாது. இனி மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க அவர்கள் துணிந்து நின்று கொண்டிருந்தார்கள். காரணம் பார்த்து விட்டேன். நான் என்ன, உன் அப்பன் நான் உடனே புறப்பட்டு விட்டேன். அங்கு சென்று அவர்களை ஒரு வழியாக்கிவிட வேண்டும் என்றுதான் நான் அங்கு சென்றேன். ஆனால் அங்கு கண்ட காட்சி எனக்கு அத்தனை வியப்பாக இருந்தது. நாம் எண்ணி வந்தது ஒன்று, இங்கு நடந்து கொண்டிருப்பது வேறு விஷயமாக அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்திருக்கும் என்று நான் அங்கே பார்க்க தொடங்கினேன். அப்பொழுது சில விஷயங்கள் எனக்கு தென்பட்டது. அதனால் அதனை உடனே உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று அப்பன் வந்திருக்கின்றேன். நான் அங்கு நடந்த காட்சிகளை கண்டு மன மகிழ்ச்சி அடைந்தேன். நான் பெற்ற இன்பத்தை என் குழந்தை நீயும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடத்தில் இதனை உடனடியாக சொல்ல வந்திருக்கின்றேன். நீயே துரோகிகளை நினைத்து நினைத்து மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நம்மோடு இருந்து கொண்டு நமக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுப்பதற்கு இவர்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று எண்ணி மனதளவில் எப்பொழுதும் வேதனையை சுமந்து கொண்டிருக்கின்றாய். நீ எங்கே கண்கள் கலங்கும் அங்கே அவர்கள் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது அப்படியே எதிராக நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இவர்கள்தான் உனக்கு துரோகத்தை செய்தார்களா என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் மாறிவிட்டார்கள் என்பது அப்பன் சொல்கிறேன். அவர் மாறிவிட்டார்களா? கனவில் கூட இதுவெல்லாம் நடக்காது. ஏனென்றால் அவர்கள் துரோகங்களுக்கு மேல் துரோகங்களை சிறிதளவு கூட யோசிக்காமல் செய்தவர்கள். என்ன நடந்தாலும் நாம் எத்தனை கவலைப்பட்டாலும் அதை பற்றி ஒரு சிறு துளி அளவு கூட கவலைப்படாதவர்கள். இப்பேற்பட்டவர் எப்படி இருந்துவார்கள்? இவர்கள் எப்படி நல்ல வழிக்கு வருவார்கள் என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, இந்த நேரம் நான் சொல்கின்ற விஷயம் அத்தனையும் உண்மை. அவர்களுக்கு திருத்தியது உண்மை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு துரோகத்தை அதிகமாக செய்ய நினைத்த பொழுது அவர்களுக்கு உன்னுடைய குல தெய்வத்திடமிருந்து மிக பெரிய தண்டனை கிடைத்து விட்டது. உன் குல தெய்வம் முன்னே சென்று அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கான காரணம் பல நாள் பொறுமை இழந்ததற்கான காரணம்தான். அது எத்தனை தான் நானும் பொறுக்க முடியும்? இவர்கள் என் பிள்ளையை எத்தனை சோதனைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். அதனால்தான் உடனே இவர்களை ஒரு வழியாக்கிவிட வேண்டும் என்று உன் குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்திருக்கின்றது. உன் குலதெய்வம் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அவர்களை உடலால் காயப்படுத்தவில்லை, அவர்களை மனதளவில் காயப்படுத்தி இருக்கிறார். நம் ஒருவருக்கு துரோகத்தை செய்தால் அது எத்தனை பெரிய வலியை கொடுக்கும் என்பதனை, அவர்கள் வேதனைகளை கொடுக்கும் என்று
அவர்கள் நம்பி ஒருவர் மூலமாக கொடுத்து விட்டார்கள். அதனை அனுபவித்த அந்த வேதனையை கண்டு நம் போல் தானே நம் துரோகங்கள் செய்தவர்களுக்கும் இருக்கும் என்று எண்ணி அவர்களின் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றித் தொடங்கிவிட்டார்கள். இந்த அப்பன் அங்கே நுழைந்த பொழுது குலதெய்வம் அங்கே நின்று அவர்களை நல்ல வழிப்படுத்தி இருப்பதை நான் கண்டு கொண்டேன். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வம் அங்கே கொடுக்கின்ற இந்த தண்டனையிலிருந்து இனிமேல் அவர்களுக்கு மீண்டும் வந்துவிட முடியாது. இனி யாரையும் பழி வாங்க வேண்டும் என்று, யார் வழி எந்த கெடுதல் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கனவிலும் கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு வேதனைகளை அவர்கள் அடைந்து விட்டார்கள். இப்பொழுது மனதுக்குள் தெளிவு கிடைத்து விட்டது. உன்னை பற்றி நல்ல விதமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்த தவறை உணர்ந்து அங்கே உன்னிடத்தில் இனிமேல் மன்னிப்பை கேட்டுவிட வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். தன் செய்தது தவறு என்று உணர்ந்து விட்ட பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுப்பது தவறு. அதனால் அவர்கள் உணர்ந்த விஷயத்திற்காக இனிமேல் அவர்களுக்கு நல்லதைத்தான் செய்து கொடுக்க வேண்டும். இத்தனை காலமும் இவர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் நல்லதாக நடந்தது இல்லை. ஏனென்றால் அடுத்தவர்கள் நான் எப்பொழுதும் அவர்களுக்கு செய்தது எல்லாம் அப்போ அவர்களுக்கு திரும்பி சென்று இருந்தது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். என் பிள்ளையே, எத்தனை சோதனைகள் ஆளுகின்றது. அதனால் உடனே இவர்களை ஒரு வழியாக்கிவிட வேண்டும் என்று உன் குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்திருக்கின்றது. உன் குலதெய்வம் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அவர்கள் இப்பொழுது எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது உனக்கு நன்கு தெரியும் அல்லவா? என் குழந்தையே, இனிமேல் அவர் யாரையும் எந்த ஒரு கெடுதலும் செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வம் கொடுத்திருக்கின்ற இந்த தண்டனையிலிருந்து இனிமேல் அவர்கள் மீண்டு வந்துவிட முடியாது. இனி யாரையும் பழி வாங்க அவர்கள் நினைக்க மாட்டார்கள். யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கனவிலும் கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு மனதுக்குள் தெளிவு கிடைத்து விட்டது. உன்னை பற்றி நல்ல விதமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அங்கே உன்னிடத்தில் இனிமேல் மன்னிப்பை கேட்டுவிட வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். தன் செய்தது தவறு என்று உணர்ந்துவிட்ட பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுப்பது தவறு. அதனால் அவர்கள் உணர்ந்த விஷயத்திற்காக இனிமேல் அவர்களுக்கு நல்லதைத்தான் செய்து கொடுக்க வேண்டும். இத்தனை காலமும் இவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக நடந்ததில்லை. ஏனென்றால் அடுத்தவருக்கு துரோகத்தை மட்டும் செய்து கொண்டிருந்தால் தெய்வம் எப்படி இவர்களை பார்க்கும்? இவர்களுக்கு எப்படி நல்லது நடக்கும்? இப்பொழுது தண்டனையை பெற்றுவிட்டார், இனியும் திருந்தவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களாலே காப்பாற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு எப்பொழுதும் உன் குலதெய்வம் செய்து விடுவேன். அவர்கள் அங்கே தன் செய்த தவறை உணர்ந்து உனக்கு இனிமேல் ஒரு காலமும் கெட்ட விஷயத்தை செய்துவிடக்கூடாது என்று தெளிவு கிடைத்து நல்லபடியாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். இதை கண்டதும் உன் அப்பன் எனக்கு அத்தனை சந்தோஷம். என் குழந்தை, உன் குலதெய்வம் அந்த தண்டனையை கொடுக்கவில்லை என்றால் உன் அப்பன் நான் அதை செய்திருப்பேன். இனி நீ எதற்காக கலங்காதே. துரோகத்தை எண்ணி ஒரு நாளும் வருந்தாதே. துரோகம் இருக்கும் வரை வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. ஆனால் அந்த சோகத்தில் தண்டனை என்ற உணர்வு என்பதை நீ மறக்காதே. எப்பொழுதும் மறக்கவும் செய்பவர்களை மன்னித்து பக்கவும் உனக்கு வேண்டுமானால் இருக்க வேண்டும். ஆனால் உன் அப்பன் ஒரு நாளும் அவர்களை மன்னிக்க மாட்டேன். உனக்கு தண்டனைகளை கொடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லவா? இல்லை என்றால் அவர்கள் காலடியில் அவர்களை மண்டியிட வைக்க வேண்டும். அவர்கள் செய்த தவறினை உணர வைக்க வேண்டும். இல்லை என்றால் மேலும் மேலும்
அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தீய எண்ணங்களும் அழிந்து விடாமல் போய்விடும் அல்லவா? அவர்கள் வாழ்க்கை என்பது இல்லை என்றால் மேலும் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுப்பார்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இனி இந்த துரோகத்தை எண்ணி நீ வருந்தாதே. நான் உன்னோடு துணை நிற்கும் வரை, உனக்கு காவலாக இருக்கும் வரை சர்வ நிச்சயமாக இனி எந்த ஒரு தீய சக்திகளும் இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களால் இருந்தாலும் உன்னை நெருங்கிவிட முடியாதபடி காவலாக நிற்கின்றேன் என்பதை மட்டும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.